ஹேய்டா ஃபிக்ஸீஸ் வந்து முதல்ல நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ரொம்ப லேட் ஆயிருச்சு வீடியோஸ் போடுறதுக்கு. கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லேட் ஆயிடுச்சுடா ஃபிக்ஸீஸ். ஸோ கோச்சிக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஜேகேவோட ஒரு ரொம்ப வந்து சைக்கோத்தனமான ஒரு ஒன் ஷாட்டா இல்லை ஒரு எஃப்எஃப்னே வச்சுக்குவோம். ஸோ எஃப்எஃப்பை பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்செட் போட்டுட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானும் இருக்கும், அதையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இனிமேல் ஹாட் சீன்ஸ் எல்லாமே வந்து லைக் அந்த ஒரு எஃப்எஃப் இல்லை ஒன் ஷாட் போடுறேன்னா அதில் வர ஹாட்டான சீன்ஸ் மட்டுமே இனிமேல் டெலகிராமில் மட்டும்தான் வரும். இல்லைனா யூடியூப்லேருந்து வந்து ஸ்ட்ரைக்ஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி அந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நான் இனிமேல் ஒரு எஃப்எஃப்ஓ ஒன் ஷாட் போட்டாலும் அதில் வர ஹாட் சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் இருக்கும். டெலகிராமில் தான் போடுவேன். அண்ட் வந்து அதோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஹாட் சீன்ஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து என்னோடய சேனலோட இன்ஸ்டா ஐடியும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் அதையும் ஃபாலோ பண்ணுங்கடா ஃபிக்ஸீஸ். அண்ட் நம்ம இப்போது ரெக்வஸ்ட் எதாவது இருந்தாலும் அதையும் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் நீங்கள் மெசேஜ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எடுத்த உடனே டைட்டில் நான் சொல்லிடுறேன். பிளடி சர்க்கஸ் தான், அதுதான் டைட்டிலு. ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க. அந்த பிக்லேயே இருக்கும் பிளடி சர்க்கஸு. இதில் ஜேகேவை செம்ம சைக்கோத்தனமாக நான் காட்டியிருப்பேன். என்னடா இந்த மாதிரி இவ்வளோ சைக்கோத்தனமாக இருக்கே அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்டோரி போகும். ஸோ வந்து எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் போட்டுட்டு கேளுங்கடா ஃபிக்ஸீஸ். நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான். லைக் போடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோஸ் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும்தான் ஆகும். ஸோ ப்ளீஸ் இதை பண்ணுங்கள். ஓகேவாடா ஃபிக்ஸீஸ்? கேட்டுட்டு மட்டும் போகாதீங்க, இதுவும் பண்ணிவிடுங்க. என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்குறேன். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நம்ம ஜேகே தான் எடுத்த உடனே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோத்தனமாக சிரிச்சிட்ருக்காரு. இனி நான் புது ஊர்ல புது இடத்துல என்னோட வேட்டையை நான் தொடர போறேன் அப்படின்னு அவர் சிரிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அடுத்து நம்ம வேட்டைய தொடர்றது இந்த ஒரு தான் சரியா இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வருவாங்க. அப்போ இனி செம்ம வேட்டை தான் எனக்கு. அதுக்கு முன்னாடி பேலன்ஸாக இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சிட வேண்டியது தான். ப்ளீஸ் என்ன எதுவும் செஞ்சிடாத, என்னை விட்டுரு ப்ளீஸ். நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், யார்கிட்டையும் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ். நான் உன்னை கெஞ்சி கேட்குறேன், என்னை விட்டுரு ப்ளீஸ். விட தான் போகிறேன், என்ன அவசரம் அப்படின்ட்டு நம்ம ஜேகே கத்தியை எடுத்துட்டு தான் நடந்து வராரு. ப்ளீஸ் என்ன வேண்டாம், ப்ளீஸ் என்ன விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு அந்த பொண்ணு கத்துது. ஏன் அந்த பொண்ணு அப்படி கத்துது அப்படின்னா, நம்ம ஜேகே வந்து கத்தியை எடுத்து நல்லா சரக்குன்னு குத்துறாரு. ரத்தம் தெறிக்குது அவர் மூஞ்சில். அப்படியே அந்த தெரிச்ச ரத்தம் படுது. என்ன ஒரு சோகமாக இருக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுல தனியாக ஒரு சுகம் இருக்கு. திரும்ப வந்து குத்திக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு இறந்தும் போயிருச்சு. அச்சோ, அதுக்குள்ளே செத்துட்டியா? இன்னமும் உன்னை கூட வச்சு விளையாடலான்ட்டு இருந்தனே. கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்படி பேசி முடிச்சுட்டு நம்ம ஜேகே என்ன பண்ணுறாரு, அவர் தனியாக வந்து ஆசிட் மாதிரி லைக் ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஸ்பேஸாக ஆசிடாக ஊற்றி வச்சுருந்துருப்பார். அந்த பொண்ணோட தலை முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அதை அப்படியே ஆசிட்டில் போட்டுடுறாரு. பார்த்துட்டு அவ்வளோ வந்து ஒரு மூர்க்கத்தனமாக சிரிச்சிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் அந்த ரத்தம் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அவரோட சர்க்கஸ் எல்லாமே வந்து பேக் பண்ணிவிட்டு அவர் வந்து எந்த பிளேஸுக்கு போகலான்னு முடிவு பண்ணாரோ அந்த பிளேஸ்க்கு இப்போ ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அண்ட் வந்து இதே மாதிரி ஒரு ஃபியூ டேஸ் போகுது. அவர் வந்து அவரோட எந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சாரோ அந்த இடத்துக்கு போய் சர்க்கஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இப்போ
இப்போது நம்ம வந்து ஹீரோயின் சைடு பார்க்கலாம். ஹீரோயின்ஸ் வந்து ஹீரோயின் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு மொத்தமாக வந்து ஒரு 5 பேர். யார் யார் அப்படின்னா வந்து ஹீரோயின் வந்து ஐஷு, தியா, ஆனி, யாக்ஷி, நிவி இவங்க 5 பேருமே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் யூடியூபர்ஸ்க்கு கூட. ஸோ அவங்க வந்து என்ன மாதிரியான யூடியூப்ஸ் போடுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல இந்த காட்டில் இந்த இடத்துல பேய் இருக்குது போனால் செத்துருவீங்க அந்த மாதிரியான பிளேஸ்க்கு எல்லாம் போய் அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ட்டு ப்ரூஃப் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் வந்து அவங்க 5 பேருமே வந்து பண்ணுவாங்க. இதுதான் நம்ம ஹீரோயின்ஸோட சைடு. அவங்க பண்ணுற இதுதான். ஸோ அவங்க எல்லாருமே வந்து நல்லா தூங்கிட்டுருக்காங்க. அப்போ வந்து 4 பேருமே தூங்கிட்டுருக்காங்க. அப்போது வந்து ஐஷு தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னா வந்து ஒரு இடத்துல ஆசிட், அதாவது ஜேகே பண்ண வேலை தான். லைக் ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி இத்தனை பொண்ணுங்க காணாமல் போயிருக்காங்க, இறந்தும் போயிருக்காங்க. லைக் எதனாலன்னு தெரியல, அந்த இந்த சர்க்கஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரி தான் வந்து அவங்களுக்கு வந்து இது வருது. அப்போ அந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து லைக் ஒரு சீக்ரெட்டாக அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அட பாருடா, இந்த மாதிரி கூட இருக்குமா? அப்போது இந்த சர்க்கஸ் மேலே தான் இதாக இருக்குமோ, ஒரு காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சு அந்த பற்றி இன்னமும் கொஞ்சம் டீட்டெயில் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் எழுப்புறாங்க. எந்திரிங்கடி எல்லாரும், எந்திரிங்க. எதுக்குடி எழுப்புற? நிவி தான். எதுக்குடி எழுப்புற? செம்மையான ஒரு சம்பவம் கிடச்சிருக்கு, எந்திரிங்க எல்லாரும். தியா தான். இப்போ தானடி பிரேக் எடுத்தோம், அதுக்குள்ளார என்னடி கொஞ்சம் நாள் போட்டுமே, என்ன அவசரம் அப்படின்னு நம்ம தியா சொல்கிறாங்க. ஆனியா நல்லா கொட்டட்டி தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிக்கவே இல்லை. இவப்பா தூங்குறதுல இவ்வளோ மிஞ்ச ஆளே கிடையாது, தூங்கியே தொலைகிறா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காங்க. அண்ட் யாக்ஷி வந்து அவங்களா எந்திரிக்கலாமா வேண்டாமான்ற மாதிரி இருக்காங்க. ஒரே கிக்கு தான், தொப்புன்னு கீழே விழுந்து எதுக்குடி உதச்ச பின்ன இங்கே கூவிக்கிட்டு இருக்கேன், காது கேட்கலையா உனக்கு, எந்திரிச்சு உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து தியா, யாக்ஷி, நிவி எல்லாம் உட்காடுறாங்க. ஏன் இன்னும் தூங்கிட்டு இருக்காளே அப்படின்னு யாக்ஷி சொல்கிறாங்க. அவள் கிடக்கட்டும், அவளுக்கு அப்புறமா ஃபில்லப் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிறத மட்டும் கேளுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு எனக்கு. என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனு? இதை பாருங்கள், தெரியுதா, இத்தனை பொண்ணுங்க மிஸ் ஆகிருக்கு, இத்தனை பொண்ணுங்க, பசங்க, குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே மிஸ் ஆகிருக்காங்க. எல்லாமே வந்து ஒரே ஒரு இதுதான் லிங்க் பண்ணுது. எதை லிங்க் பண்ணுது? சர்க்கஸ். என்ன சொல்கிற? ஆமாம், இந்த சர்க்கஸ் தான். இங்கே பார்த்தீங்களா, இதோட இந்த சர்க்கஸ் மட்டும்தான் தெரியுது. பட் ஆனால் அந்த சர்க்கஸ்க்குன்னு என்ன பேர் இருக்குதுன்னு தெரியல. எல்லாம் வந்து எனக்கு என்ன வந்துருச்சு, இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த கொலைகளுக்கு, மிஸ்ஸிங்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த சர்க்கஸ் தான் கனெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் உனக்கு யார் கொடுத்தா அப்படின்ட்டு தியா கேட்குறா. வேறு யார், உன் ஆள் தான் கொடுத்தான். ஸோ இவனுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எதையாவது ஒன்று கொளுத்தி விட்டுட்டு போடுறதே உனக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு தியா கத்துறாங்க. இதை பாருங்கள், இதை மட்டும் நம்ம வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராக் பண்ணோன்னு வச்சுக்கேன். லைக் ஒன்று நம்ம அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா எல்லாத்துக்கும் அந்த சர்க்கஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணோன்னு வச்சுக்குவேன். எவ்வளோ ரீச் ஆகும் தெரியுமா? செம்மையாக இருக்கும் சம்பவம். என்ன பண்ணலாமா? எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக வரலடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவி சொல்லிகிட்ருக்காங்க. ஏன்டி, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே. எனக்கு அந்த மாதிரி தோணலை. நம்ம மற்றதை விட இது ரொம்பவே ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுடி அப்படின்னு சொல்லிட்டு நிவி சொல்லிகிட்ருக்காங்க. தியாவும் ஆமாண்டி, எனக்கும் அப்படி தான் தெரியுது. வேண்டாம், இது வேண்டாம், நம்ம விட்டுறலாம், நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தியா சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாண்டி, கொஞ்ச நாள் நம்ம பிரேக் எடுக்கலான்னு தானே வந்தோம், எதுக்குடி இதெல்லாம் தேவை, வேண்டாம் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாக்ஷி சொல்லிகிட்ருக்காங்க. இல்லை, நம்ம இதை பண்ணியே ஆகணும். எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எல்லாத்துக்கும் அந்த சர்க்கஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு போலீஸுக்கு, மக்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல, நம்ம பண்ணலாம் இதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐஷு சொல்கிறாங்க. அப்போ தான் நிவி படுத்துட்டு இருந்த ஆனி வந்து, நீ ஒன்று முடிவு பண்ணிட்டா அதை மாற்றவே மாட்டல, என்னமோ பண்ணி தொலை
அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ எப்போ எந்திரிச்ச? நீ கத்திட்டு இருக்கும்போதே எந்திரிச்சிட்டேன். அப்போ அடுத்த டார்கெட் அந்த சர்க்கஸ் தானா? சரி, அந்த சர்க்கஸ் பேர் ஏதாவது இருக்குதா? அந்த சர்க்கஸ்க்கு பேர் இருக்கா இல்லையான்னு தெரில. ஆனால் அந்த சர்க்கஸ்க்கு நான் வைக்க போகிற பேர் என்னென்னா பிளடி சர்க்கஸ். என்னது பிளடி சர்க்கஸா அப்படின்னு ஆக்சுவலி கேட்குறாங்க. ஆமாம், பிளடி சர்க்கஸ் தான். ஏன்னா எல்லாமே வந்து ரத்த சம்மந்தப்பட்ட மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த பேரை வச்சுருக்கேன். ஸோ பிளடி சர்க்கஸ் தான் நம்மளோட டார்கெட். எதாக இருந்தாலும் வேணாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதியா சொல்கிறாங்க. உன் புருஷன்காரன் தானடி வந்து கொடுத்தான். அப்படி இருக்கும்போது எப்படி பண்ணாமல் இருக்க முடியும்? அவன் கிடக்குறான் பைத்தியக்காரன். அவன் வந்து சொல்கிறான் நீ பண்ணாதடி, எனக்கு ரொம்பவே ரிஸ்க்காக தெரியுது, வேண்டாம், இருந்துட்டு போகுது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து முடிவு பண்ணுறாங்க. நம்ஜுன்கிட்டையும் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க. அவனும் வந்து லைக் சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸுக்கு சில அதெல்லாம் இங்கே வச்சுக்கோங்க. அண்ட் வந்து 24 ஹவர்ஸ் அங்கே என்ன நடக்குதுன்ற மானிட்டரும் நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் வந்து என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸு, கேமராஸ் இது எல்லாமே அவருக்கு வந்து கொடுக்குறாரு. இப்போ அந்த சர்க்கஸு அவங்க இருக்கிற ஊர்லேயே தான் இருக்குது. இப்படியே கொஞ்சம் ஃபியூ டேஸ் போகுது. ஸோ அதுக்கப்புறமா அவங்க 5 பேரும் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த சர்க்கஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், முதல்ல நம்ம அந்த சர்க்கஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க 5 பேருமே வந்து சர்க்கஸ்க்கு போகிற மாதிரி லைக் நார்மல் பீப்புள்ஸ் மாதிரி சர்க்கஸ்க்கு போகிறாங்க. போய் அங்கே சர்க்கஸில் நடக்கிற எல்லாமே பார்க்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் அதே மாதிரியே வந்து அவங்க என்ஜாய் மட்டும் பண்ணாமல் அங்கே என்னென்னலாம் நடக்குது அப்படின்ற இதுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைக் சீக்ரெட்டான ஒரு சின்ன கேமரா மாதிரி ஒரு ஒரு பூச்சி சைஸில் இருக்கிற ஒரு கேமராவை விட்டுருப்பாங்க உள்ளார. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அதை வந்து ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கிறது யார் அப்படின்னா நம்ம டயாங் தான். ஸோ நம்ஜுனும் டயாங்கும் வந்து அதை உள்ளே மானிட்டர் பண்ணுறதுக்காக இவங்க இந்த மாதிரி இங்கே என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே உள்ளார என்ன நடக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பக் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரட்டாக யாருக்குமே தெரியாத மாதிரி உள்ளார போய் காஸ்டியூம்ஸிங் இது அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த ஒரு பிளேஸுக்கு அது போய் ஒரு இடத்துல செட்டில் ஆகி இருச்சு. அங்கே வந்து நம்ம ஜங்குக் தான் வந்து மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு லைக் இந்த மாதிரி ஒன்று உள்ளார வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்மோக் பண்ணிட்டு ஒரு ஜோக்கர் மாதிரி ரெடி ஆகிட்டு வெளியில் வராரு. அண்ட் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அப்படியே சுற்றி பார்க்குற மாதிரி அந்த பக் எங்கே இருக்குன்ட்டு அவர் பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அண்ட் போய் அங்கே பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. லைக் ஜோக்கர் எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரிலாம் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லோரும் அவ்வளோ சிரின்னு சிரிக்கிறாங்க. ஒன்றுமே இல்லாததுக்கு அவங்க அவ்வளோ சிரிக்கிறாங்க. அந்த 5 பேருக்கும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. என்ன இவங்க ஒன்றுமே பண்ணாததுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ ஐஷு தான் வந்து பக்கத்தில் தியா தான் உட்காந்துட்ருக்காங்க. என்னடி இது ஒன்றுமே பண்ணுறதுக்கு இப்படி சிரிச்சிட்ருக்காங்க, அவன் என்னடி அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது தாண்டி எனக்கும் தெரில, இந்த லூஸுங்க 3ம் பாரு கேட்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குது. எனக்கு என்னமோ அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் சிரிப்பு வந்துடுதோ அப்படின்னு தோணுது அப்படின்ட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்போ தான் ஜங்குக்கோட ஐஸு அவங்க 2 பேர் மேலே விழுது. அவர் அந்த பார்க்குற பார்வை அப்படியே ஒரு மாதிரி கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அவன் இங்கே தாண்டி பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திரும்பி பார்த்தா அப்படியே அந்த அவர் பார்த்து ஒரு ஸ்மோக் பண்ணுறாரு பாருங்க. அந்த 2 பேருக்குமே வந்து உள்ளார அப்படியே அள்ளு விட்டுருது. பார்த்ததுக்கப்புறம் அவரும் திரும்பி அவரோட ஒர்க்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஜோக்கர் லைக் அவர் என்ன பண்ணுறாருன்னா மைக் எடுத்து இங்கே இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, எனக்கு உங்கள் கூட்டத்துலேருந்து ஒருத்தர் தேவைப்படுது, யார் வரலான்ட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நிறைய பேர் வந்து கை தூக்குறாங்க. நான் வரேன். அதில் கிட்ஸ் இருக்காங்க, வயசானவங்க இருக்காங்க, யங் லேடிஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஏஜ்டு லேடிஸ் இருக்காங்க, ஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கை தூக்குறாங்க. இத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்களே, யாரை நான் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொருத்தராக சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அவரோட ஐஸ் எங்கே லேண்ட் ஆகுதுன்னா அங்கே உட்காந்துட்டு இருக்க அந்த 5 பேர் மேலே தான் லேண்ட் ஆகுது. அவர் வந்து யாரை கூப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து லைக் ஃபிங்கர்ஸில் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த ஃபிங்கர்ஸ் எங்கே போய் நிற்கிதுன்னா அங்கே லாஸ்ட்டாக உட்காந்துட்டு இருந்தால் யாக்ஷி மேலே தான் போய் நிற்கிது. நீ இங்கே வா அப்படின்னு யாக்ஷியை கூப்பிடுறாங்க.
ஐஷுவும் தியாவும் சொல்லுவாங்க, "ஏய் போகாதடி வேணாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் "தோ வந்துட்டேன்" அப்படின்னு வந்து யாக்ஷி ரொம்ப ரொம்ப ஆர்வமாக எக்ஸைட்டடாக அங்கே போகிறாங்க. "தோ நான் வந்துட்டேன் மிஸ்டர் ஜோக்கர், என்ன பண்ணணும்?" அப்படின்னு நம்ம யாக்ஷி வந்து கேட்குறாங்க. ஐயோ பைத்தியக்காரி போகாதன்னு சொன்னால் போய் பார்க்குற பாரேன். போகட்டும், தியா தான் வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, போட்டு போய் சாவட்டும், லூசுத்தனமாக போகிறல, தோ வந்துட்டேன் அப்படின்னு போய் சாவட்டும் அப்படின்னு வந்து தியா கத்தி சொல்லிகிட்டு இருக்காங்க. சும்மாரி நீ வேற, அங்கே பாரு சுற்றி முற்றி பாரு, நாம் மட்டும் தாண்டி பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே வந்து எல்லாரோட ஃபோக்கஸும் அவன் மேலே தாண்டி இருக்குது, எப்படி அவன் பண்ணுறான் இப்படி, சைலண்ட்டாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், நாமளும் வந்து மற்றவங்க மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஜங்குக் சைடு பார்க்கலாம், அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாக்ஸை தள்ளிட்டு வருவாங்க, அதில் நீ வந்து படுக்கணும், சரியா? யாக்ஷியும் சரி நான் வந்து படுக்கிறேன் அப்படின்னு அவங்களும் வந்து படுக்கிறாங்க. அந்த பாக்ஸ் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் பாருங்க இந்த கத்தி எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. இப்போ இந்த கத்தி இவளை கொல்ல போகுதா இல்லையா அப்படின்றத நாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. அங்கே இருந்த ஐஷுக்கும் தியாக்கும் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்னடி இவன் இந்த மாதிரி பண்ணுறான், சர்க்கஸில் இதெல்லாமா பண்ணுவாங்க, இது என்ன மேஜிக் ஷோ இல்லையடி, எனக்கு என்னமோ தப்பாக படுதுடி, பாடி நம்ம போயிடலாம் அவளை கூட்டிகிட்டு, இப்போ எப்படி அவளை கூட்டிகிட்டு போகிறது, பேசாம ஷோவை நிறுத்திட்டு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சைட்லையா நிவியும் ஆனியும் வாய் வச்சுட்டு சும்மா இருங்க அடி 2 பேரும், ஏன்டி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க, நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, கண்ணு தெரியலையா உங்களுக்கு, அவள் பண்ணுறது உங்களுக்கு தெரியலையா என்னன்னு, என்ன பண்ணுறான், இப்போ அவளை வந்து கொல்ல போகிறான் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. எது லூஸுங்களா, இது மேஜிக் ஷோ இல்லடி, சர்க்கஸில் எப்படி இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து தியா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இங்கே குசு குசுன்னு பேசுறது, அங்கே இருக்கிற வந்து எல்லாமே அந்த சர்க்கஸில் இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருக்க அந்த 4 பேர் தான் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா அது சர்க்கஸே சைலண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா முச்சமாக அங்கே தான் வந்து எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னடி இது இப்படி பார்த்துட்ருக்காங்க, பேசாமல் சைலண்ட்டாக இருந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி சைலண்ட்டாகவே இருந்துருவோம் அப்படின்னு எல்லாம் வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. எங்களை மன்னிச்சிருங்க நான் சும்மா பேசிகிட்டு இருந்தேன், நீங்கள் கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து சொல்லிவிட்டு அகெயின் வந்து ஷோ கண்டினியூ ஆகுது. ஜங்குக் என்ன பண்ணுறாரு, கத்தி அப்படியே தூக்கி வந்து அந்த பாக்ஸுக்கு நடுவில் டொப்புன்னு போடுறாரு. போட்டால் அங்கே அந்த ரத்தம் அப்படியே தெரிச்சிட்டு கீழே வருது. அங்கே உட்காந்துருந்த அந்த 5 பேருக்குமே ஷாக்கு. அவங்க தான் வந்து ரொம்ப, அதாவது 4 பேருக்கு ஷாக்காக இருக்குது, மற்றவங்க எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. யாக்ஷி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த பாக்ஸ் கிட்ட பார்க்குறாங்க. ஐயோ யாக்ஷி ஐயோ அநியாயமாக செத்துட்டியே யாக்ஷி உனக்கு என்ன ஆயிடுச்சு யாக்ஷி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. அங்கேயா ஐஷுக்கா செம்மையாக கோவம் வந்துருச்சு, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையே, இங்கே ஒருத்தன் கொலை பண்ணிட்டு இருக்கான், எல்லோரும் இங்கே சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்தும்போது அங்கெல்லாம் சிரிச்சிட்டே தான் இருக்காங்க. அங்கே இருக்கிற மற்ற 3 பேருக்குமே புரியல எதுக்கு இவங்க இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ இது சரியா பரலடி, வாடி நம்ம ஓடிடலாம், அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க போயிடலாம். இப்போ யாக்ஷி மச்சான் யாக்ஷி செத்துட்டாண்டி, இப்போ நம்மளை காப்பாற்றுக்கிறது தான் முக்கியம், வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எல்லாம் ஓட பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜேகே என்ன பண்ணுறாரு, அவர் தான் இப்போ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவ்வளோ சீக்கிரம் இங்கேருந்து ஓடிட முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. உள்ளே வர்றது மட்டும்தான் உங்கள் இஷ்டம், ஆனால் வெளியில் போகிறது உயிரோட போவீங்களா இல்லை செத்த பணமாக போவீங்களான்றது நான் தான் முடிவு பண்ணுவேன். உள்ளார உங்கள் இஷ்டத்துக்கு வந்தீங்க, ஆனால் இனிமேல் நீங்கள் போகிறதும் போகாததும் என் இஷ்டப்படி தான் இங்கே நடக்கும் இனிமேல் எல்லாமே அப்படின்னு நான் வந்து ஜங்குக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அங்கே 4 பேருக்குமே ஒரு மாதிரி இதாகுது. ஏன்னா யாக்ஷி செத்துட்டாங்க, லைக் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே யாக்ஷி செத்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. பட் அதை விட நாம் இப்போது எப்படி எஸ்கேப் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களுக்கு ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே தான் அகைன் வந்து பேசுகிறாரு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா?
அப்படின்னு அவர் வந்து எதை காட்டுறாரு அப்படின்னா அந்த பக்கு தான், அந்த பூச்சியை மாதிரி இருக்கிற அந்த கேமரா தான் வந்து அவர் காட்டுறாரு. 4 பேருக்குமே ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இவன் இதை கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அண்ட் இது எல்லாமே கேமரா வழியாக பார்த்துட்டு இருந்த நம்ஜனுக்கும் டேங்க்கும் செம்ம ஷாக்கு. எப்படி இவன் கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. டேய் இப்போ நம்ஜனும் டேங் சைடு தான், டேய் சீக்கிரமாக வந்து போலீஸ் ஃபோர்ஸை ரெடி பண்ணு, நம்ம போயே ஆகணும், நம்ம போய் அவங்கள காப்பாற்றியே ஆகணும், இல்லைனா அவங்க எல்லாருமே இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, வேகமாக அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த லொக்கேஷனுக்கு தான் வந்து போலீஸ் ஃபோர்ஸோட எல்லாமே வந்து கிளம்பி வேகமாக வந்து அந்த இடத்துக்கு ட்ரைவ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ட்ரைவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்தா அங்கே அந்த சர்க்கஸே இல்லை. அங்கே இருந்து எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. டேங் என்னடா இது, சர்க்கஸே இல்லை, எங்கடா போச்சு? அதுதான்டா எனக்கும் தெரியல, இந்த இடத்துல தான்டா லொக்கேஷன் காட்டிகிட்டு இருந்துச்சு, இப்போ இங்கே ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக் ஆயிடுச்சு. எங்கே தான் போச்சு சர்க்கஸ், எங்கள் பக்கத்தில் தான் எங்கேயாவது இருக்கணும் அப்படின்னு அவங்களும் வந்து லைக் தேடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி போலீஸ் சவுண்டு வருது, அதெல்லாமே உள்ளார இருக்கிற அவங்களுக்கு கேட்குது. பட் ஆனால் வந்து அதுக்கப்புறமாவே தாண்டி போயிருச்சு. இப்போ ஜங்குக்கோட சைடு தான். என்ன இவங்களாம் வந்து அதான் காப்பாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அது நடக்கவே நடக்காது. இனிமேல் நீங்கள் எப்பவும் இங்கே தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஜங்குக்கு. உடனே அங்கே ஐஷு தான், அதை முடிவு பண்ணுற நீ யார்ரா, நாங்கள் வருவோம் போவோம், அதை தடுக்க உன்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே திரும்புகிறாங்க. திரும்பி பார்த்தா அந்த சர்க்கஸில் உட்காந்து சிரிச்சிட்டு இருந்த எல்லாருமே வந்து இப்போ எந்திரிச்சு அவங்க 4 பேரை தான் பார்த்துட்ருக்காங்க. சுற்றியும் வந்து அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அகெயின் இப்போ வந்து ஜங்குக் தான், என்ன எல்லாம் பார்க்குறீங்க? என்னடா சிரிச்சிட்டு இருந்த எல்லாருமே இப்போ இப்படி நின்றுட்டு நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களேன்ட்டா? இவங்க எல்லாருமே இப்போ என்னோட கண்ட்ரோலு தெரியுமா? நான் ஒரு சிக்னல் கொடுத்தா போதும், உங்கள் மொத்த பேரையும் வந்து துண்டு துண்டாக அறுத்து எரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அப்படின்னு நம்ம ஜங்குக் சொல்கிறாரு. அங்கேருந்த 4 பேருக்குமே வந்து ரொம்ப பயமாயிருச்சு. அப்போ வந்து ஒரு க்ரீப்பியான ஒரு சவுண்டு வருது. எங்கேருந்து வருதுன்னா வந்து அவங்க திரும்பி பார்க்குறாங்க எங்கேருந்து வருதுன்னு. அந்த சவுண்டு எங்கேருந்து வருதுன்னா இறந்து போன யாக்ஷி கிட்ட இருந்து தான் வருது. அவளோட பார்க்குற பார்வையே ரொம்ப க்ரீப்பியாக இருக்குது. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அப்படின்னு ரொம்ப க்ரீப்பியாக வந்து பேசுகிறாங்க. அங்கேருந்து நிவியா பயத்தில் வந்து லைக் யாக்ஷி அவ்வளோ க்ரீப்பியாக பேசுனதுக்கு ரொம்ப பயத்தில் கத்திடுறாங்க. என்னடி இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கா, என்னடி ஆச்சு, என்னமோ நடக்குது, நம்ம சீக்கிரம் எஸ்கேப் ஆகலாண்டி, அவங்க அப்படியே பிடிச்சிட்டு ஓடிடலாண்டி அப்படின்னு வந்து ஐஷு என்ன பண்ணுறாங்க, தியா கையை பிடிக்கிறாங்க. தியா நிவி கையை, நிவி வந்து ஆனி கையன்னு பிடிச்சிட்டு வேகமாக வந்து லைக் ஓடுறாங்க. அவங்க ஓடுறத பார்த்ததுமே என்ன ஆகுதுன்னா, அங்கே சுற்றி இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்கள்ல, அங்கே என்ன ஆகுது அப்படின்னா அவங்களும் வந்து வேகமாக துப்புன்னு கீழே வந்து அவங்கள துரத்த ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கேயா அவங்க 4 பேருமே வந்து வேகமாக ஓடிட்டுருக்காங்க. அவங்க ஓடுறாங்க, பின்னாடி வந்து அங்கே துரத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே வந்து அந்த மக்கள்லாம் துரத்திக்கிட்டு இருக்காங்க. நிவியா பயங்கரமாக கத்திக்கிட்டு ஓடுறாங்க. அண்ட் அவங்க கத்துறது வந்து லைக் அங்கே இருக்கிற நம்ஜுனுக்கும் டேங்கும் பக்கத்தில் தேடிட்டு இருப்பாங்களா, அது நல்லாவே கேட்குது கத்துற சவுண்டு. எங்கே கத்துற சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போது லைக் ரொம்பவே சவுண்டு கேட்குது. லைக் அவங்க பக்கத்துலேயே இருந்து கத்துற மாதிரி தான் கேட்குது. பட் ஆனால் அது எங்கே இருந்து வருதுன்னு அவருக்கு சுத்தமாக வந்து தெரியவே இல்லை. அப்படி நிறைய பேர் ஓடி வர சவுண்டும் கேட்குது. எங்கேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. அப்படி அவங்க ஓடிட்டு இருக்கும்போது தான் நம்ஜுனுக்கும் டேங்க்கும் முன்னாடி அந்த சர்க்கஸில் இருந்தால் மற்ற அந்த மொத்த பீப்புளுமே வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க. அதை பார்த்ததுமே நம்ஜுனுக்கும் டேங்க்கா அப்படியே செம்ம அள்ளு விட்டுருச்சு. அப்படியே எகிரி போய் லைக் பின்னாடி ஜம்ப் பண்ணி போய் விழற மாதிரி கீழே உட்காந்துக்கிறாங்க. என்னடா இது, எங்கேருந்துடா இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறமா சுற்றி இருந்தவங்களும் நார்மல் ஆகிடுறாங்க. நம்ம எங்கே இருக்கோம், என்ன இடம் இது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து
சுற்றி பார்த்துட்ருக்காங்க. நம்ஜுனும் அவர் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் முன்னாடி நின்று இருந்தவங்க கிட்ட தான் போய் நம்ம நம்ஜுன் கேட்குறாரு. நீங்கள்லாம் எங்கேருந்து வரீங்க? திடீர்னு வந்து நிற்கிறீங்க. யார் நீங்கள்லாம்? அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நாங்கள் எப்படி இங்கே வந்தோன்னு தெரில. நாங்கள் சர்க்கஸ்குள்ளார தான் உட்காந்துட்டு இருந்தோம். நாங்கள் எப்படி இங்கே வந்தோன்னு எங்களுக்கே தெரியல. என்ன நடந்துச்சுன்னு கூட உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு வந்து அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அங்கே கேட்டிருந்த நம்ஜுனுக்கும் டேங்க்கா செம்ம ஷாக் ஆயிடுச்சு. என்ன இது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து லைக் அவர் என்ன பண்ணுறாருன்னா கத்தி தான் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து நான் ஒன்று தான் கேட்டுக்கிறேன். நாங்கள் 2 பேருமே போலீஸு. ஒரு வேளை உள்ளார என்ன நடந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு, ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என் பேர் அவரோட பேரை சொல்லி இங்கே வந்து பார்க்கணுன்னு சொல்லுங்கள். நான் உடனே வந்து உங்களை பார்க்குறேன். புரியுதா அவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜுன் சொல்கிறாரு. அங்கே இருந்தவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. நம்ஜுனுக்கும் சரி டயாங்க்கும் சரி அங்கே என்ன நடக்குது அப்படின்றதே தெரியல. டயாங் தான், என்னடா நடக்குது இங்கே? திடீர்னு வந்து எல்லாம் ஓடி வர சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. இப்போ இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு டேங் கேட்குறாரு. நம்ஜுன் தான், எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சர்க்கஸ் வந்து சாதாரண சர்க்கஸ் கிடையாது. அதுக்குள்ளார நிறையா மர்மம் இருக்குன்றது நல்லாவே தெரியுது. இப்போது வந்து அவங்க 4 பேர் எங்கே 5 பேருமே எங்கே போனாங்கன்னு தெரியல. யாக்ஷிக்கு வேறு என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. எல்லாருமே இப்போ 5 பேருமே காணோம். என்ன பண்ணுறது, என்ன எங்கே போய் தேடுறதுன்னு தெரில. கத்துற சவுண்டு கேட்டுச்சு. ஆனால் பக்கத்தில் இந்த கட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது எங்கேன்னே தெரியல. என்ன மறைஞ்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு வந்து நம்ஜுன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ டயாங் வந்து ஒரு வேளை மறைஞ்சி தான் போயிருப்பாங்களோ? என்னடா சொல்கிற? நம்ம எத்தனையோ படங்கள் லைக் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்துருக்கோம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க திடீர்னு வேறு ஒரு உலகத்துக்கு போயிருப்பாங்களோ? லைக் நம்ம கூட தான் இருப்பாங்க, பட் ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமோ? நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம வந்து இதை உடனே வந்து தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். வா போகலாம். அப்போ தான் நம்ம அந்த 5 பேரையும் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா வந்து என்ன ஆவாங்கன்னே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் டயாங்கும் வந்து லைக் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே லைக் மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கங்கே கேமராவை அந்த நைட் டைமில் பிரைட்டான லைட்டெல்லாம் வச்சு இன்ஸ்டால் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. லைக் வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு அங்கேருந்து போயிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ வந்து அந்த 4 பேர்த்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அண்ட் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அந்த ஜங்குக்கு கொடுத்த வாய்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹாட்டான சீன்ஸ் எல்லாமே டெலகிராமில் தான் வரும் இனிமேட்டு. ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஹாட் சீன்ஸ்லாம் வேணும் அப்படின்னா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் ரெக்வெஸ்ட் இருந்தால் அதையும் வந்து சொல்லிடுங்க. அண்ட் அவ்வளோதான். ஸோ லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா லைக் பெல் பட்டன் இருக்கும், அதையும் வந்து ஒரு தட்டிட்டிங்கன்னா தான் நான் போட்ட வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ லைக் என்னோடய ரெக்வெஸ்ட்டை நான் வந்து இதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ கமெண்ட்டும் பண்ணுங்கள். அண்ட் வந்து நம்ம இதை நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து நான் பார்க்கலாம், ஓகேவாடா ஃபிக்ஸிஸ்? Bye bye.